Hi dear friends, welcome to Village Teaching Vaati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெசகான் டாக் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெட் ஓகேங்களா, கப்பல் தயாரிக்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் சொல்லியிருக்காங்க. 25 நவம்பர் 2024 அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16 டிசம்பர் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிப்பர் கிரைண்டர் 6 வேக்கன்சி, காம்போசைட் வெல்டர் 27 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் கிரேன் ஆப்ரேட்டர் 7 வேக்கன்சி, எலக்ட்ரீஷியன் 24 வேக்கன்சி, எலக்ட்ரானிக் மெக்கானிக் 10 வேக்கன்சி, ஃபிட்டர் 14 வேக்கன்சி, கேஸ் கட்டர் 10 வேக்கன்சி, ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் 1 வேக்கன்சி, டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் 10 வேக்கன்சி, டிராஃப்ட்மேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 3 வேக்கன்சி, குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கல் 7 வேக்கன்சி, குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 3 வேக்கன்சி, மில்ரைட் மெக்கானிக் 6 வேக்கன்சி. அதுக்கு பிறகு மெஷினிஸ்ட்டுக்கு வந்து 8 வேக்கன்சி. அப்புறம் ஜூனியர் பிளானர் எஸ்டிமேட்டர் மெக்கானிக்கல் 5 வேக்கன்சி, ஜூனியர் பிளானர் எஸ்டிமேட்டர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 1 வேக்கன்சி, ரிக்கர் 15 வேக்கன்சி, ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் ஸ்டாப் 8 வேக்கன்சி, ஸ்ட்ரக்சரல் ஃபேப்ரிகேட்டர் 25 வேக்கன்சி, யூட்டிலிட்டி ஹேண்ட் ஸ்கில்டு 6 வேக்கன்சி, வுட் ஒர்க் டெக்னீஷியன் கார்பெண்டர் 5 வேக்கன்சி. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு 1 கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்கில்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டர் 12 வேக்கன்சி, யூட்டிலிட்டி ஹேண்ட் செமி ஸ்கில்டு 18 வேக்கன்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட் கேட்டகரி ஸ்பெஷல் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாஸ்டர் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேக்கன்சி, லைசன்ஸ் டு ஆக்ட் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு வேக்கன்சி. ஓகேங்களா, மொத்தம் 234 வேக்கன்சி இருக்குது. இது எல்லா வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் வந்து வேக்கன்சியை வந்து டேபிள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ட்ரேடு வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ட்ரேட் எலிஜிபிள், உங்களுக்கான வேக்கன்சி என்ன, கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு போகணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டைப் ஆஃப் டிசேபிலிட்டி பிடபிலிட்டி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிசேபிலிட்டி இருக்கலாம், உங்களுக்கான வேக்கன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இந்த டேபிள் ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்கணும். சரிங்களா, உங்களுக்கு வந்து எந்த ட்ரேட் வந்து எலிஜிபிள், உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லிட்டு இந்த டேபிள் நம்பர் 3. ஓகேங்களா, 3 இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் குவாலிஃபையிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே என்னென்ன ட்ரேட் சொல்லியிருக்காங்களோ அந்த ட்ரேடில் நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலும் சரி. ஓகேங்களா, நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஐடிஐ வந்து படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா, சில ட்ரேடுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஒரு சில ட்ரேடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல, ஃப்ரெஷரே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தெளிவாக வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்து டேபிள் வந்து கிளியராக பார்த்துக்குங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, உங்களுக்கு கரெக்டாக மீட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஒரு சில ட்ரேடுக்கு தான் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஒரு சில ட்ரேடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த ஜூனியர் டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜூனியர் டிராஃப்ட்மேனில் எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோவோ, அதாவது ஃபுல் டைம் டிப்ளமோவோ இல்லை வந்து பிஇ பிடெக் இன்ஜினியரிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிராஃப்ட்மேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சீல் நம்பர் 10, 11, அதுக்கப்புறம் 12 இதெல்லாம் வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இல்லை டிகிரி, அதாவது பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் அவங்க கேட்டுக்கிற ஃபீல்டில். ஓகேங்களா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸுமே எதுவும் வந்து கேட்கல. சரிங்களா, தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்னால் அதை சார்ந்து இருக்கிற கோர்ஸ் அதெல்லாம் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் மெக்கானிக்கலுக்குமே மெக்கானிக்கல் சார்ந்து இருக்கிற கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதே போல் நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே கரெக்டாக தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, பிஇ பிடெக் முடித்தவங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் லைசன்ஸ் டு ஆக்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் மாஸ்டர் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதையுமே
இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு கிளியராக செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து ஒரு 25 சீரியல் நம்பர் இருக்குது. ஏன்னா 25 ட்ரேடுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் டிசிப்ளின்ஸ். இப்போ அவங்க மெக்கானிக்கல்னு சொன்னாங்கன்னா மெக்கானிக்கலில் என்னென்ன கோர்ஸ்லாம் படிச்சிருக்கலாம் அதை சார்ந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், ஐடி, சிவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிப்ளின் வைஸ் வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க டேபிளில். இதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே போல் அவங்க சொல்லியிருக்க அந்த ட்ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குரூப்பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதையுமே வந்து பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு அப்ரண்டிஷிப் தான். ஸோ அவங்க மொத்தம் ஒரு 25 லிஸ்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா? அது என்னென்ன குரூப்பில் வரும்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ மெஷினிஸ்ட் போஸ்ட்னா மெஷினிஸ்ட் கிரைண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் வந்து அடங்கிடும். அதே மாதிரி காம்போசைட் வெல்டர்னா வெல்டர், டிக் மிக் வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லியிருக்கிற அந்த ஃபீல்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போசைட் வெல்டரில் வந்துடும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக உங்கள் லிஸ்ட்டையுமே உங்கள் ட்ரேடையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து மார்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் நாங்கள் கொடுப்போம். மொத்தம் 40 மார்க் இருக்குது. உங்களுக்கு இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நாங்கள் மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்பெஷல் கிரேடில் வரீங்கன்னா அந்த போஸ்ட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 22,000லேருந்து 83,180 ரூபா வரைக்கும். நீங்கள் ஸ்கில்டு கிரேடு 1 போஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபாயிலேருந்து 64,360 ரூபா வரைக்கும். நீங்கள் செமி ஸ்கில்டு கிரேடு 1ல் வந்தீங்கன்னா உங்களுக்கு 13,200 ரூபாயிலேருந்து 49,910 ரூபா வரைக்கும் சொல்லிட்டு பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சம் பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 38 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 18 வயசுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரேடுக்கும் லைசன்ஸ் டு ஆக்ட் இன்ஜினியர் ட்ரேடுக்கு மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 48 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் தான் இருந்தீங்களா இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்களா உங்களுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நவம்பர் 1, 2024 அதன்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா எல்லாமே. அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு அந்த மார்க்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அகைன் வந்து ட்ரேட் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஃபைனலாக மெரிட் லிஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து அது வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான். அன்னெக்சர் 2ல் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மார்க் பேட்டர்ன், ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டுக்கு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு, ட்ரேடு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டாகவும் அந்த மார்க் வந்து எப்படி நாங்கள் கொடுப்போம் சொல்லிட்டு இந்த டேபிளில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு கிளியராக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த லிஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ட்ரேட் டெஸ்ட்டோ இல்லை ஸ்கில் டெஸ்ட்டோ அது கூட போகிறப்ப கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃபைனலாக. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதாவது அப்ரண்டிஸ்ஷிப் என்கேஜ்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் இருக்கும். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் அப்ளை பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு magazon.in வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணிட்டு கேரியர் செக்ஷனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கை தரேன், நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 354 ரூபா. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் தான் 354 ரூபா அந்த ஃபீஸு, சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு அதான் செக் பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அப்புறம் அகைன் வந்து டேட் சொல்லியிருக்காங்க. 25 நவம்பர்லேருந்து 16 டிசம்பர் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16 டிசம்பர் 2024, சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் ரைட் பண்ணலாம். இல்லை டெலிஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் கொரிஸ் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பே பண்ணணும் இல்லையா? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணுங்கள். அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு 16 டிசம்பர் 2024.
எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் 31 டிசம்பர் 2024 பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜனவரி 2025 ஓகேங்களா, அதில் வந்து நாங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஃபைனலாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜனவரி 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமான தேதிகள். அதுக்கப்புறம் அன்னச்சர் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸாம் பர்பஸ்க்காக நாங்கள் வந்து எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், குரூப் வைஸாக பிரிச்சிருக்கோம். அதாவது எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்காக மட்டும் சரிங்களா. இவங்க சொல்லியிருக்க அந்த ட்ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குரூப்புன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன குரூப்புன்னு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிலபஸ் டீட்டெயில்ஸ் அன்னக்சர் 2ல இருக்குது. சிலபஸ்லாம் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. அதையுமே முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அறிவிச்சிருந்த வேரியஸ் ட்ரேடு ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கேட்டகரி போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து கரெக்டாக இவங்க சொல்லியிருக்கிற கைட்லைன்லாம் ஃபாலோ பண்ணி ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.